டிஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். போயம் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் சீ ஃபீவர். போயம் என்னன்னா, குட்டியாக சொல்லணும்னா ஒருத்தர் கடல் பயணம் மேற்கொள்றதையே குறிக்கோளாக வச்சிருக்கிறாரு. அதுதான் அவருக்கு ஆனந்தத்தை தருது. அங்கே எப்படியெல்லாம் போகணும் அதோட துடிப்பை தான் இந்த போயம் சொல்லுது. ஸோ என்னன்னு பார்த்துடலாமா? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த லோன்லி சீ அண்ட் ஸ்கை அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் டால் ஷிப் அண்ட் ஸ்டார்ட் டு ஸ்டீர் ஹர் பை. அப்படின்னா எல்லாம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த தனிமையான கடல்ல நான் பயணம் பண்றது தான் எனக்கு வேணும். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு நீளமான ஷிப்பும், அதுவும் இல்லாம அதாவது முன்னொரு காலத்துல என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டார் இருந்திருக்கு. நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கு. ஸோ செயிலர்ஸ்க்கு எல்லாருக்கும் நார்த் டைரக்ஷனை காட்டுறது அந்த ஸ்டாராக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாரும் எனக்கு ஒரு கப்பலும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வீல்ஸ் கிக் அந்த விண்ட் சாங் அண்ட் ஒயிட் sails shaking and a grey mist on the sea's face and a grey dawn baking. அந்த கப்பலை ஓட்டுறதுக்கு அந்த வீலும், காத்தடிக்கிறதுனால வரக்கூடிய அதோட இசையும், இந்த கப்பல் ஆடுறதுனால வரக்கூடிய அலையும், அதே நேரத்தில் வானத்தில் வெள்ளையா தெரியக்கூடிய அந்த மேகமும், அதே நேரம் சாயங்கால வேலையில் இல்லை காலையில் வேலையில் உதிச்சு வர அந்த சூரியனையும் நான் பார்க்கறதுக்காக அந்த கடலுக்கு போகணும் அப்படின்றாரு. I must go down to the seas again for the call of running tide is a wild call and a clear call that may not be denied. அதாவது அலையோட சத்தத்தை கேட்கறதுக்காக நான் கண்டிப்பாக போயே ஆகணும். அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். And all I ask is a windy day with the white clouds flying and the flung spray and the blown spume and the seagulls crying. நான் என்ன கேட்குறேன்னா, காற்று நல்லா அடிக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டும், அதே நேரத்தில் வானத்தில் வெள்ளையாக தெரியக்கூடிய அந்த மேகமும் எல்லாம் பறந்து விரிந்து இருக்கும்போது கடல் சிங்கங்கள் கத்துற சத்தமும் தான் எனக்கு வேணும். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப் டு த கேர்ள்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர் த வின்ஸ் லைக் அ வெட்டட் நைஃப். நான் திருப்பி கடலுக்கு போகணும். எதுக்காகன்னா, திருப்பி அந்த நாடோடி வாழ்க்கை எனக்கு வேணும். அந்த கடல் சிங்கங்கள் கத்துறதும், கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலத்தோட சத்தமும், அதோட பாதையும் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் கூர்மையான கத்தியா எனக்கு என்னோட ஆசையை நிறைவேற்றும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ மெர்ரி யான் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர் அண்ட் அ குவைட் ஸ்லீப் அண்ட் அ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக்ஸ் ஓவர். இதுக்கெல்லாம் எனக்கு என்ன தேவைன்னா, கடலில் போகிறதுக்கு ஒரு கற்பனையான ஒரு கதை வேணும். அது என்ன போர் அடிக்காமல் வச்சுருக்கோம். அதே நேரம் அந்த கதையை கேட்டு நான் நல்லா தூங்கி எந்திரிக்கணும் இந்த பயணம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேஸ்ஃபீல்ட் இந்த போயத்தை எழுதியிருக்கிறாரு. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் ரைட்டர். இவர் போயட் லாரட் ஆஃப் யுனைடெட் கிங்டமா 1930 சொல்லியிருக்கிறாங்க. போயட் லாரட் ஆஃப் மிச்சிகனா ஒருத்தரை சொல்லியிருந்தாங்க. யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கிளாசரி பார்த்துடலாமா? ஸ்டார் டு ஸ்டீர், த நார்த் ஸ்டார் இஸ் த போல் ஸ்டார் which tells the sailor where north is and thus they can steer the ship correctly. அதான் இன்னொரு காலத்தில் நார்த்தை பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார். ஃப்ளங் த்ரூ, தூக்கி போடுறது. ஸ்பியூம், சீஃபோம், கடலில் வரக்கூடிய அந்த பதை. வேக்ரண்ட், வாண்டரிங், அதாவது அங்கங்கே தெரிகிறது. வெட்டட், ஷார்ப்பாக இருக்கிறது. யான், எ லாங் அண்ட் ரேம்லிங் ஸ்டோரி எஸ்பெஷலி ஒன் தட் இஸ் இம்பாசிபிள். கற்பனையான ஒரு கதை, அது நடக்க வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் அது கற்பனையான ஒரு கதை. ஃப்ளரிட், ஒரே கவலைப்படுறது. ரோவர், வாண்டரர், அலைஞ்சு திரியிறவங்க. ட்ரிக், எ பீரியட் ஆஃப் ஸ்டே ஆன் த ஷிப் ஆஃப்டர் த வாயேஜ். கடல் பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் கப்பலில் இருக்கக்கூடிய நேரம். ட்ரிக். த டைட்டில் ஆஃப் போயம் சீ ஃபீவர் மீன் என்ன மீன் பண்ணுது? த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி. போயட் ஆஸ்க் ஃபார், என்ன கேட்குறாரு? எ டால் ஷிப். த போயட் வாண்ட்ஸ் டு லீட் அ லைஃப் அட் சி லைக். யாரை மாதிரி அந்த கடலில் அவர் வாழணும்னு ஆசைப்படுறாரு? கேர்ள்ஸ் அண்ட் வேல்ஸ். அடுத்து, வேர் டஸ் த போயட் வாண்ட் டு கோ. எங்கே அவர் போகணும்னு நினைக்கிறாரு? கடலுக்கு. வாட் அக்கார்டிங் டு த போயட் ஆர் த பிளஷர்ஸ் ஆஃப் செயிலிங். அந்த கப்பலை திருப்புற வீலும், காற்று சத்தம் அது பாட்டாக கேட்கறதோட சுகமும், அதே நேரம் கப்பல் ஆடி ஆடி போகக்கூடிய ஒரு இதையும் அதை ப்ளஷராக சொல்கிறாரு. ப்ளஷர்னா ஆனந்தமாக அவர் கருதுறாரு. வை டஸ் த போயட் ஆஸ்க் ஃபார் அ விண்டி டே. ஏன்னா காற்று நிறைய அடிக்கும்போது கப்பல் வேகமாக நகர்ந்து போயிடும். அதுக்காக தான் அவர் அப்படி கேட்குறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் கம்பெனி டஸ் த போயட் வாண்ட். எந்த மாதிரி கம்பெனி அவர் கேட்குறாரு? ஒரு இம்பாசிபிளான கதையை, கற்பனை கதையை அவருக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆளாக அவருக்கு தேவை. அதுதான் அவர் கேட்குறாரு. வாட் டஸ் த போயட் வாண்ட் டு டூ ஆஃப்டர் ஹிஸ் voyage இஸ் ஓவர்.
அமைதியா தூங்கி அழகான ஒரு கனவை காணணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.